அதாவது கூத்து ஒரு சர்க்கஸ் சீரியஸாக நடக்கும்போது நாட்டில் வந்து கோமாளி வந்து ஜம்ப் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி தான் அண்ணாமலை. எதுக்கு அவர் வாயை திறந்தா போய் செருப்பு போட்டுக்க மாட்டேன் இனிமே அடிக்கிறது, அப்புறம் ஷூ போட்டு போகிறது, அப்புறம் இல்லாட்டா கால் தெரியாத எடுக்க ஃபோட்டோ அப்படிங்கிறது, இல்லாட்டா அந்த டேபிளுக்கு கீழே ஒரு துணியை போட்டு மறைச்சிக்கிறது. யார் ஒன்று கேட்டாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. மதத்தை வச்சு அரசியல் செய்யலாமா? நான் பிஜேபியிலேருந்து வெளில வந்ததுக்கு காரணம் அவங்க மத அரசியல் செஞ்சது எனக்கு பிடிக்கல. அதே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தெருவுலேயே எத்தனை பிரியாணி கடை இருக்குது. அப்போ அந்த மலை மேலே ஓரமாக போய் யாரும் சாப்பிட்டுட்டா சாமியை தீட்டாயிடுமா? மனுஷங்க தான் தீட்டாகலாம், கடவுள் தீட்டாகவே மாட்டார். ஜாதி வெறி மிக அதிகமாக உள்ள ஒரு இடம் தமிழக பிஜேபி. அங்கே ஒரு பிராமணர்கள் கூட இல்லை, அத்தனை பிராமணர்களையும் வழிச்சு வெளியில் எடுத்து எரிஞ்சிட்டார் அண்ணாமலையும் கேசவ விநாயகம். இந்த சில முட்டாள் பிராமணர்கள் நமக்கு பிஜேபி எதை செய்வது அப்படின்னு நினச்சின்னு உட்காந்து, யார் நமக்கு நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு போங்க, அதான முக்கியம். இன்னும் என்ன நீங்க வந்து பாஜகவை வந்து பிராமணர்கள் கட்சின்னு சொல்லி நிக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் இந்த இமேஜை உடைக்கணுன்றதுக்காகவே இது ஏதாவது உள்குத்து வேலையா இருக்குமோ. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக பிராமணர் கட்சி இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவரே ஓப்பனா சொல்லிட்டாரு, பிராமணர்களுக்கு அங்க ஒண்ணுமே கிடைக்காது, அதுவும் அண்ணாமலை வந்த பிறகு பிராமணர்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாளைக்கு திமுகலையும் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நாளைக்கு திமுக தான் பிராமணர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? நான் ஏற்கனவே என்னவோ அந்த பொருளாதார குழு எல்லாம் போட்டாங்க, அதுலலாம் வந்து பிராமணர்கள் தான். அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜெனரல், சரி விடுங்க, அப்ப பிராமணர்கள்லாம் திமுகவில் போய் நிறைய சீட்டு வாங்குங்க. இந்த தடவை 234 தொகுதியில் ஏதோ கணக்கு சொன்ன மாதிரி எவ்வளோ ஒரு 10 சீட்டு கொடுப்பாங்களா பிராமணர்களுக்கு? பழிச்சிட்டு போட்டோமே, இன்னும் இப்போ 4 பேர் நல்லா இருந்தா சந்தோஷப்படுங்க, ஏன் வயிறு எறிகிறீங்க? அதே சார் பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரியே இருக்கு அண்ணாமலை மேல எஸ்வி சேகர் அவர்கள். அதை சொல்ல மாட்டான், ஆனா எஸ்வி சேகர் அவர்களுடைய கெத்து நீங்க புரிஞ்சுக்கணும். கெத்து வருது நிஜமாக சான்ஸே கிடையாது. அதாவது யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை அவர் சாதிச்சிருக்கார். அதாவது சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு திமுகவினர் சொல்லுவாங்க. சொல்ல போனால் பார்லிமெண்ட்ல தயாநிதி மாறன் அவர்கள் கூட கேட்டார், அதுலலாம் போய் டிரான்ஸ்லேட் பண்ணி நிற்கிறீங்களா, அதுக்கு போய் காசு செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு. ஒரு திமுக மேடையில் சமஸ்கிருத மந்திரங்கள் முழங்க அந்த பரிவட்டெல்லாம் கட்டி அந்த ஐயருங்கள்லாம் ஏதோ அந்த ஒரு தட்டில் பழம் பிரசாதம் அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க அவங்க முன்னிலையில் இது நடந்திருக்கின்றது. இது நாள் வரைக்கும் அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் அதுக்கப்புறம் அந்த பரிவட்டம் கட்டுறது இதெல்லாம் சனாதனம் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருந்த விக்ரம் இப்பதான் புரியுது அது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல. ஸோ அந்த ஒரு கெத்து யோசிச்சு பாருங்க, ஒரு திமுக மேடையில் சமஸ்கிருத மந்திரம் முழங்குவதற்கு யாராலையாவது செய்ய முடியுமா? ஒரு ஆரிய பார்ப்பனர், அது இவங்க பாணியில சொல்லதா இருந்தா அவரு சாதிச்சு காட்டியிருக்காரு. எங்க சிங்கத்தோட குகையிலேயே போயிட்டு அப்படி வந்து உரிமை இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா? இது ஒரு கெத்து. அடுத்தது இது நாள் வரைக்கும் வந்து நீங்க என்னதான் சொல்லுங்க, இப்போ பாண்டே அவர்கள் அதான் சொல்வார், இங்கே தான் பிறந்தேன், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் படித்தேன், தமிழ் தான் படிக்கிறேன். ரங்கராஜ் பாண்டே, பிரசாந்த் கிஷோர் பாண்டே. நான் தமிழர் இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? அவர் இன்னொன்னு சொல்வாரு, அதாவது நீங்க வந்து ஆரிய பார்ப்பனர்கள்னு சொல்றீங்க, சீமானண்ணன் கூட சொல்லுவாங்க, அவங்க பிறந்ததுலேருந்து தமிழ் தானடா பேசின்னு வரான், அவனுக்கு வேற என்னடா தெரியும், தமிழ் தான் பேசுறான் எழுதுறான் படிக்கிறான், அப்புறம் அவனை போயிட்டு நீங்க வந்து தமிழன் இல்லைன்னு சொன்னா என்ன அப்படின்னு. இப்ப பாருங்க, அந்த ஆரிய பார்ப்பனர்கள்லாம் டகால்னு அப்படியே திராவிடரா கன்வெர்ட் ஆயிடலாம் சொல்லியிருக்காருல்ல, இந்த மாதிரி திராவிடன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டவர் அப்படின்னு. அப்போ இனிமே அந்த ஆரிய பார்ப்பனர் அப்படின்ற டேக் நீங்க நீக்கணும் அப்படின்னு சொன்னா திமுக மேடையில் இல்லை திமுக தலைவர்கள் முன்னாடி போயிட்டு நான் ஒரு திராவிடன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே திராவிடர் ஆயிடுறீங்க. ஆனால் எப்போ தமிழர் ஆவாங்க அது தெரியல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஆரியர்லேருந்து திராவிடர் தான் மாற முடியும். அதுக்கப்புறம் தான் ஓகே ரைட், ஆரியம்னா அதுக்கு எதிர்க்க இருக்கிறது திராவிடம் தான் இல்லையா? சரி, திராவிடம்னு வந்த பிறகு நீங்கள் தமிழரா, தெலுங்கரா, கன்னடரா, மலையாளியா, துளு அப்படி வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு திராவிடர், அதுவாரியும் மாற முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்காரு அண்ணன் எஸ்வி சேகர் அவர்கள். இந்த கெத்து யாருக்கு வரும்? இது நாள் வரைக்கும் இந்த ஆரியர்கள் எப்படி திராவிடர்களா மாறுவது அப்படின்றது யாருக்கா தெரியுமா? இத்தனை வருஷமா யாருக்கா தெரியுமா? ஜஸ்ட் லைக் தட் பண்ணி காமிச்சிட்டார்ல எஸ்வி சேகர் அவர்கள். இந்த கெத்து வேற யாருக்கு வரும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பாராட்டாம என்ன ஒரேடியா நீங்க வந்து என்ன அண்ணாமலைக்கு மேல ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்னா, சரி எனக்கு கூட வந்து போஸ்ட் கொடுக்கலன்னா எனக்கு வந்து வெஞ்சன்ஸ், சரி அதுக்காக அவருக்கா அப்படின்லாம் கேட்காதீங்க. நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கே வந்து நாளைக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி போன தடவை நம்ம சொல்லியிருந்தோம், இன்னும் யாரும் என்ன அப்ரோச் பண்ணவே இல்லையே. வெயிட் பண்ணுங்க சார், அவரே ரொம்ப அநியாயமா இருக்குங்க. அவரே என்ன அப்ரோச் பண்ணல நினைக்கிறேன். இது அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்னு நினைக்கிறேன். நான் அவ்வளோ தூரம் சொல்லியும்
உலகநாயகனை கவுண்டர் பண்ணுறதுக்கு என்னால் தான் முடியும், அவர் சொல்கிறதுக்கு விளக்க உரை, பதவுரை, பொழிப்புரை, தெளிவுரை சொல்கிறதுக்கு நான் தான் ஒரே ஆள் அப்படின்னு வெளிப்படையாக பகீங்கரமாக நான் சொல்லியும் இன்னி வரைக்கும் பாஜகலேருந்து யாரும் சார் இது மாதிரி சார் இந்த ஸ்டேட்டில் ஒரு வேகன்சி வருது, ராஜ்யசபா எம்பி நீங்கள் ரெடியாக இருங்க அப்படின்னு அப்ரோச் பண்ணலைன்னா இதுக்கும் அண்ணாமலை அவர்கள் தான் காரணம்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு. அவரை தவிர வேற யாரும் புகழ் பெறக்கூடாதுன்னு நினைக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அப்போ உலகநாயகன் பேச்சுக்கு அவரை பதவுரை, பொழிப்புரை கொடுக்க சொல்லுங்க.